வணக்கம். பார்த்தேன் ரசித்தேன் பகுதியில் வரக்கூடிய படங்களை ரொம்ப அருமையாக ரசித்து பலர் நமக்கு விமர்சனம் சொல்கிறாங்க. நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் நம்ம இந்த பகுதியை கையில் எடுத்து பேசுகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடிகர் திலகம், செவாலியே, பத்மஸ்ரீ, சிவாஜி கணேசன் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்த கௌரவம் என்கின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிவாஜி அவர்களுக்கு இரட்டை வேடம் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப அல்வா சாப்பிட்ற மாதிரி. அது உத்தமபுத்திரன் தொடங்கி கடைசி காலம் வரைக்கும் அந்த இரட்டை வேடத்தை நடிக்கிற போது அவ்வளோ ஒரு வேறுபாடு காட்டுவார். அதுலேயும் தெய்வ மகனில் அவர் 3 சிவாஜியாக வர்றப்ப முகத்தில் வேறுபாடோட அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதை பார்த்து வெளிநாட்டுக்காரவங்க அவர் 3 நடிகரானே கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் ராஜாங்கிற படத்தில் அப்பா பையனாவும் நடிச்சிருப்பார். இந்த படம் கௌரவம் படம் இருக்குது பாருங்கள், இது வித்தியாசமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தா, இதில் ஒரு வழக்கறிஞர் பாரிஸ்டர் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த கேரக்டர் உண்மையிலேயே அது வரைக்கும் சிவாஜி கணேசன் அப்படி நம்ம பார்த்துருக்க முடியாது. அந்த மீசை இல்லாத ஒரு கம்பீரமான உருவத்தோட இந்த பைப்பு, அதாவது சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்காமல் அந்த ஒரு பைப்பில் வச்சு புகை வர்ற மாதிரி. இது ஒரு தொழிலதிபர் பார்த்து தான் இவர் வேறு ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சிவாஜியை விரும்பி கேட்டாராம். அந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். இவருடைய மகனாக தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய மகனாக இன்னொரு பாத்திரம் கண்ணன்னு பேர், அதுவும் சிவாஜியை பண்ணியிருப்பார். இந்த படத்தினுடைய கதை, வசனம், இயக்கம் யாருன்னு கேட்டிங்கன்னா வியட்நாமிடு சுந்தரம். அவர் வியட்நாமிடு சுந்தரம்னு ஏன் அவருக்கு பேர் வந்துச்சு? ஏற்கனவே வியட்நாமிடுன்னு ஒரு நாடகத்தை எழுதி பிறகு சினிமாவாகவும் ஆக்கினாங்க. அந்த கதாசிரியர் இந்த படத்தை இயக்கியிருக்கார். அவருக்கு வியட்நாமிடுன்னு சுந்தரம்னு பேர் வர காரணம் அவர் எழுதின நாடகம்தான். சரி, இயக்குனர் பார்த்துட்டோம், நடிகர் பார்த்துட்டோம். நடிகை யார் அப்படின்னு பார்த்தா உஷாநந்தினி. ஏற்கனவே அவங்க பல படங்கள் நடிச்சிருக்காங்க, வெற்றி படங்களில். அவங்க தான் இதில் இளைய சிவாஜிக்கு ஜோடியாக வருவாங்க. மூத்த சிவாஜி ஆகிய பாரிஸ்டர் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக வர்றவங்க பண்டரிபாய். இது தவிர மேஜர் சுந்தரராஜன் வில்லன் ரோலில் வருவார். அதே போல் செந்தாமரை, வி.கே. ராமசாமி, நாகேஷ் எல்லாருமே இதில் இருப்பாங்க. இந்த கதை என்னான்னு பார்த்திங்கன்னா, நேர்மையான வழக்கறிஞராக, திறமையான வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் சிவாஜி கணேசன் அவர்கள் நீதிபதி பதவியை எதிர்பார்த்திருப்பார். அந்த பதவி அவருக்கு கிடைக்காது. அவரை காட்டிலும் தகுதி இல்லாத ஒரு ஆளை கொண்டு உட்கார வச்சுருவாங்க. அப்போ அவருக்கு ஏமாற்றமும் ஒரு கோபமும் ஏற்படும். அதனால் என்ன பண்ணுவார்னா, தான் மனைவியை கொலை செஞ்ச ஒருத்தன் மோகன்தாஸ்ன்னு பேரவன் தான் மேஜர் சுந்தரராஜன். கொலை செஞ்சாங்கிறது ஊருக்கே தெரியும். ஆனால் அவனை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அவனை தப்பிக்க வச்சு தன்னை ஏளனம் செய்த அந்த நீதிமன்றத்தை பழி வாங்குற மாதிரி செய்வார். இது அவருடைய மகனாகிய இன்னொரு சிவாஜிக்கு பிடிக்காது. ஆனால் அப்பாங்கிறதுனால எடுத்து சொல்லாமல் இருப்பார். அப்போ 2வது முறையும் இதே மாதிரியான ஒரு செயல் நடக்கும். எப்படி நடக்கும்னா, இப்போ அந்த முதல் தடவை காப்பாற்றப்பட்ட மேஜர் சுந்தரராஜன் உண்மையிலேயே ஒரு சிக்கலில் மாட்டிக்கிடுவார். அவர் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ண போவார். அந்த பெண்ணு தற்செயலாக தண்ணி தொட்டியில் இறந்து போவாள். இப்போ இவர் கொலை பண்ணாரா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்த உடனே மீண்டும் இவர் போய் அதில் ஆஜராக போகிறப்ப இவர் எதிர்ப்பார். யார்? சின்ன சிவாஜி. என்னையவே எதுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே, பரவாயில்ல நான் எதுக்குறேன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அப்படின்னா இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிம்பார். வெளியே போகிறேன் அப்படின்ட்டு அவர் வெளியே போயிடுவார். போய் கோர்ட்டில் தன்னுடைய தந்தையாக இருந்தாலும் அந்த அவர் போட்டிருந்த அந்த முதல் போட்டிருந்த கோர்ட் எடுத்துகிட்டு போய் அதை வச்சுக்கிட்டே வாதாடி ஜெயிப்பார். ஜெயித்ததோடு மட்டும் இல்லை, நீங்கள் சரியாக வாதாடலை, உங்களுக்கு வேணால் நேரம் தர்றேன், நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு மகன் சொல்கிறத கேட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு போய் வீட்டுக்கு வருவார். வந்தால் இவர் நீதிபதி ஆகிட்டாருங்கிற செய்தியை சொல்ல வர்றதுக்குள்ளே இவர் இறந்து போயிடுவார். இதுதான் கதை. இந்த கதையில் ரொம்ப பெரிய சிறப்பு என்ன தெரியுங்களா? வசனம் மட்டும் இல்லைங்க, நடிப்பில் அப்படி ஒரு நடிப்பு. சிவாஜியினுடைய நடிப்புக்கு ஈடு சொல்ல முடியாது. தனக்கு எதிராக தான் வளர்த்த பையனே கோர்ட்டுக்கு வரப்போகிறான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு இரவு அவர் படுற பாடு. அப்போ கண்ணாசனுடைய பாட்டு, நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா அப்படிங்கிற பாட்டு, எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருப்பார்.
கண்ணதாசனுடைய வரிகள். நானுமா கண்ணா நீயும் நானுமா. அதே போல் இந்த பாட்டில் 3 கதையை வச்சுருப்பார் கண்ணதாசன். அதில் முதல்ல சொல்கிறது துரோணர் அர்ஜுனன் கதையை சொல்வார். அதாவது அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவர் மேல் தொடுத்ததோ அர்ஜுனன் கௌரவம், நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம், நாளைய பாரதம் யாரதன் காரணம் அப்படிம்பார். அறிவை கொடுத்ததோ துரோணரின் கௌரவம், அவர் மேல் கொடுத்ததே அர்ஜுனன் கௌரவம். அதே போல் அடுத்த வரி இந்த இதை சொல்லிட்டே வரப்போ அந்த கதை அந்த படம் ஒன்று காட்டுவாங்க. 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே, வளர்த்த என் கண்ணனோ தந்தையின் நெஞ்சிலே, மாறும் அவதாரமே இதுதான் உலகிலேன்னு முடிப்பாருங்க. 3 அடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே, 3 வைத்ததோ மன்னவன் தலையிலே. இதில் தந்தையின் நெஞ்சிலேன்னு காட்டுறப்ப சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சுவார். அந்த குழந்தை அப்படி நெஞ்சில் மிதிக்கும். பெரிய சிவாஜியை சின்ன சிவாஜி மிதிக்கிற மாதிரி காட்டினோடனே அப்படியே மிரண்டு போவார், நம்மளே மிரண்டு போவோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒலிம்பியாட்னு சொல்கிறோம் பாருங்கள், இதே மாதிரியான சதுரங்க சேனையை ஒன்று காட்டுவார். மன்னனின் கௌரவம் சதுரங்கம் நடுவிலே அப்படின்னு அந்த பாட்டு வரியை போட்டு அப்படியே அந்த அரங்கமே சதுரங்கம் மாதிரி காட்டுவாங்க. மன்னனின் கௌரவம் சதுரங்க நடுவிலே. இப்போ இந்த படத்தில் மிகச்சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக வருவார், என்னை எதிர்த்து போராடுறது தான், நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிம்பார் பெரிய சிவாஜி. உடனே சின்ன சிவாஜி கிளம்பிடுவார். எங்கடா போகிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க. போகணுன்னு மட்டும் தோன்றது, எங்கே போகணுன்னு தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். நேராக வருவார் பெரிய சிவாஜி. செல்லம்மா எங்கடே அந்த பையன் அப்படின்னு கேட்பார். போயிட்டானா? எங்கே போயிட்டான்? ஆற்ற விட்டே போயிட்டானா சொல்லிவிட்டு சொல்லி முடித்த உடனே பாட்ட ஆரம்பிக்கும். பாலூட்டி வளர்த்த கிளி, பழங்கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. அதாவது நாளை கோர்ட்டில் சந்திக்க போகிறாங்க. கச்சேரினா கோர்ட்டு. செல்லம்மா என் செல்லம்மான்னு அந்த பாட்டை ஆரம்பிப்பார். அடே அப்பா எவ்வளோ அருமையாக இருக்குங்கிறீங்க. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி, நாளை வரும் கச்சேரிக்கு. இந்த காதல் இல்லையான்னா உஷாந்தனிக்கும் சிவாஜிக்கும் இடையில, சின்ன சிவாஜிக்கு இடையில காதல் இருக்கும். அதில் பாட்டு இருக்கும். ரொம்ப அழகாக கொடைக்கானலில் எடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு காதல் பாட்டும் உண்டு, 2 பாட்டு பெரிய சிவாஜிக்கு தான் இதில் உண்டு. ஒரு கொலை உண்டு, மர்மம் உண்டு, நல்ல வசனங்கள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலே சிவாஜியினுடைய அற்புதமான நடிப்பு. இது வண்ணப்படமாக வந்ததுங்க. சிவாஜியினுடைய பெரிய வெற்றி படங்களில் இது ஒன்று. இதை எடுத்த வியட்நாம் சுந்தரம் அவர்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு வெற்றி கொடியை நாட்டினார். இந்த படமெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு பயமே ஏற்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய நடிகர் நாம் வாழ்ந்த காலத்தில் இருந்தார் அப்படிங்கிறதும், அவரெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ஒரு பெருமை ஏற்படும். கௌரவம் படத்தில் இத்தனை செய்திகள் இருக்குதுங்க. அதுவும் அந்த பெரிய சிவாஜியாக நடிச்சிருக்கக்கூடிய பாரிஸ்டர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய அவர் மரணமடைஞ்சிருக்கப்ப அந்த சூரியன் அஸ்தமிக்கிற காட்சியோடு முடியும். அப்போ போடுற அந்த வரிகளும் நம்மளை வியப்பில் ஆழ்த்தும். அப்படியே படம் முடிஞ்சு வர்றப்ப நம்ம எல்லோரும் கலங்கி போய் எந்திரிச்சு வருவோம். கௌரவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பொருள் என்னங்கிறத படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்க்குறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் திரையுலகில் இப்படி ஒரு நடிகர் இருந்தார், இப்படி வசனங்கள் இருந்தன, இவர் குரலில் பாடக்கூடிய டிஎம்எஸ் போன்றவர்கள் இருந்தார்கள், அருமையான கதை சொல்லுவதற்கு கண்ணதாசன் இருந்தார், இசையமைப்பதற்கு விஸ்வநாதன் இருந்தார். இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். படம் முழுக்க ஒரே ஆள் தான் தாங்கி பிடிப்பாருங்க. பெரிய சிவாஜி, சின்ன சிவாஜி, பண்டரிபாய், இவ்வளோ தான் 3 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ளே. இவங்களை வச்சுக்கிட்டு இந்த கதையை நகட்டி கொண்டு போகிறப்ப நமக்கு அவ்வளோ ஒரு பெரிய வியப்பு ஏற்படும். இந்த படத்தில் சண்டை இல்லை, தேவையில்லாத நகைச்சுவை இல்லை, வேறு ஒன்றுமே பெருசாக இல்லைங்க. ஆனால் இந்த படத்தினுடைய வெற்றி வியக்க வைத்ததென்றால் அதற்கு காரணம் அந்த ஒற்றை மனிதராகிய
செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள்தான். கௌரவம் படம் இன்றைக்கும் என்றைக்கும் ரசிக்கத்தக்க ஒரு அற்புதமான படம். நல்ல செய்திகளை நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.